பிறகுனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கும்படியாகவும் உங்களோடு கூட ஊழியம் செய்யும்படியாகவும் என்னை அழைத்த அழைப்பிற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய இந்த செய்திகளை தமிழ்நாட்டிலே மாத்திரமல்லாமல் அந்தமான் பகுதியிலே கூட என்னுடைய சகோதரியும் என்னுடைய தாய்மாமனவர்களும் இன்னும் மற்றும் பலர் பறந்து திரும்பி விரிந்திருக்கிறதான இந்த செய்திகளை தினந்தோறும் பார்த்து அவர்கள் கடவுளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, இது உலகம் முழுவதும் செல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அநேகர் விரும்பி இன்று உங்களுடைய செய்தி வரவில்லையே, ஏன் மிகவும் நன்றாக இருந்தது என்று கேட்கும் அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தி மத்தேயுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, பாருங்க, ஆண்டவர் அப்பதான் உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு வராரு. அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் உலகத்தில் விளங்கிக்கிட்டு வருது. அப்போது ஒரு தலைவன் வராரு, ஒரு பெரிய தலைவர் வராரு. வந்து ஆண்டவரை பணிஞ்சிக்கிட்டுறாரு. அவர் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆண்டவர் அந்த உபதேசங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து அந்த தலைவன் வணங்குகிறான். அவரை பணிந்து, முதலாவது நாம் என்ன செய்யணும்? தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! நாம் நேரடியாக வருகிறோம், தேவனை பணிந்து கொள்ளலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த காரிய சித்தியோடு கூட வந்திருக்கிறேன், இந்த காரியங்களை எனக்கு வாய்க்க செய்யுங்கப்பா என்று சொல்லி பணிந்து கொள்ளும் பொழுது அவர் ஆச்சரியமாய் நமக்கு அதை செய்வார். பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார். பாருங்க, உலகத்தில் அந்த தலைவனுக்கு தெரியாததா? என்னுடைய மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார். என்ன உடம்பு சரியில்லை, ஜுரம், தலைவலி, கால்வலி என்று சொல்லுவது போல அந்த தலைவன் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாய் வந்து இப்படி சொல்லுகிறான், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். அவன் ஆண்டவரை பணிந்து, அவன் சோதிக்கிறதுக்காக அல்ல. அவன் சோதித்திருந்தால் ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பார், என்னப்பா சோதித்து பார்க்க ஆள் இல்லையா? என்னிடத்திலே உன் சோதனையை காட்டுகிறீரா என்றால் உள்ளந்திரிகளை ஆராய்ந்தறிகிற கர்த்தர் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே பிழைப்பாள் என்றான். இயேசு அங்கே போறாருங்க. போயிட்டு இயேசுவானவர் 23ஆம் வசனம் நடுவில் ஒரு அதிசயம் நடக்குது. அது எல்லோருக்கும் தெரிந்த அதிசயம், இது தெரியாத அதிசயம். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும், தாரை ஊதுறாங்க, மறிச்சு போயிட்டாங்க, எடுத்துன்னு வந்து வெளியில் கழித்துட்டாங்க, தாரை தப்பட்டையுமா அங்கே ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. மறித்து போனவர்களுக்காக அங்கே ஆரவாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தாரை ஊதுகிறவர்களும் இறைகிற ஜனங்களையும் கண்டு ஜனங்கள் அழுகிறாங்க, ஐயோ ஐயோ, சிறிய பெண்ணாயிற்றே, சிறிய மகளாயிற்றே, மரித்து போனாலே என்று துக்கித்து தன் மார்பிலும் தன் அடித்து கொண்டு அவர்கள் அழுகிற காரியங்களை எங்கே ஆண்டவர் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். அல்லேலூயா! அன்று அந்த பெண்ணுக்கு ஒரு அதிசயம். அன்று ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு அதிசயம் இருந்தது. இன்றும் ஆண்டவர் வாழ்ந்து